எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துடைய 1ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தம்முடைய ஜனங்கள் மீது ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை கர்த்தர் பேச முற்படும் போது அந்த நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லும் முன்பதாக எரேமியாவினிடத்துல 2 பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து யெகோவா தெய்வம் அங்கே குறிப்பிடுகின்றார். எதற்காக குறிப்பிடுகின்றார் என்பதுதான் இந்த நாளினுடைய செய்தி. அதாவது கர்த்தர் என்னை நோக்கி, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது. இவர்களின் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு என்று சொல்லி ஆண்டவர் மிக கடுமையாக தம் ஜனங்கள் மீது இருக்கின்ற கோபத்தினாலே எரேமியாவின் மூலமாய் பேசுகின்றார். ஆனால் என்னை கவர்ந்த விஷயம் என்று சொன்னால், என் முகத்துக்கு முன்பாக மோசேயும் சாமுவேலும் வந்து நின்றாலும் நான் இவர்களுக்கு இறங்க மாட்டேன் என்று சொல்கின்றாரே. இதை வைத்து பார்க்கிற போது என்ன விளங்கி கொண்டேன் என்று சொன்னால், பரிந்து பேசுகின்ற அந்த ஊழியத்திலே, பரிந்து பேசுகின்ற ஜெபத்திலே மோசேயும் சாமுவேலும் தான் மொத்த பரிசுத்தவான்களிலும் மிக பிரதானமானவர்கள். அப்படி அவர்கள் என்னத்தை செய்து விட்டார்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால், 1 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துடைய 23ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். அதாவது அன்பு தேவ பிள்ளைகளே, சாமுவேல் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாதிருந்தால் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், அதுல கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சாமுவேல் சொல்லுகின்றார். அப்ப பரிந்து பேசுகிற ஊழியம் என்பது வாழ்வா சாவா என்பது போல மிக மிக பிரதானமான ஒரு ஊழியம் என்பதை சாமுவேல் அறிந்து வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, மோசேயை குறித்து வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்தினுடைய 31, 32 வசனங்களை வாசிக்கிற போது அந்த ஜனங்கள் மகா பெரிய பாவம் செய்தார்கள், விக்கிரகங்களை உண்டாக்கினார்கள், நமஸ்கரித்தார்கள் என்பது அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதாவது அவர்கள் மிகப்பெரிய மகா பாவம் செய்து விட்டார்கள் என்பதை மோசே சொல்லுகின்றான், அறிக்கையிடுகிறான். ஆனா அதே நேரத்துல 32வது வசனத்துல, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும், உடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். அதாவது he was willing to risk his eternity in hell in order to intercede for his people. Though they have committed sin, though they have went after idol worship, மோசே அந்த பாவம் செய்த மகா பாவம் செய்த ஜனங்களுக்காக தன் ஜீவனை துச்சமாக வைத்து கர்த்தருடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறார். இன்றைக்கு செய்தி என்று சொன்னார், அன்பு தேவ பிள்ளைகளே, மோசேயும் சாமுவேலையும் போல நல்ல மனிதர்களுக்காக மன்றாட்டு ஏறெடுப்பதிலே மட்டுமல்ல, தீமை செய்தவர்கள் பாவம் செய்தவர்களுக்காகவும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் பரிந்து பேசுகிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. God bless you.